வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா நியூமராலஜி, புரோனாலஜி, வாஸ்து சம்பந்தமானது. நிறைய ஜெம் சம்பந்தமானது நம்ம பேசிட்டு இருக்கோம். ஜெம் சம்பந்தமான கருத்துக்கள் நிறைய வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்ல போயிட்டு லாக்ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா www.goldtime27 லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா நிறைய தெரியும். அதாவது ஒரு வீட்டில் வாஸ்து முறைப்படி கட்டப்பட்டிருந்தால் கூட வீட்டில் நடுமையம் என்று சொல்லக்கூடிய பிரம்மஸ்தானம், ஒரு மனிதனுக்கு அந்த வயிர்பாகம் என்று சொல்லக்கூடிய என்னது தொப்புள் தான் நடுமையம். தொப்புள்ள ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா என்ன, அந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆயிரும். பார்த்திருக்கீங்களா? அப்போ அந்த வீட்டோட நடுமையம் பிரம்மஸ்தானம் வந்து என்னன்னா எப்பயுமே ஃப்ரீயா இருக்கணும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த வீட்டோட நடுமையத்தில் ஏதாவது ஒரு சுவர், ஒரு கட்டடத்தோட வால் அல்லது ஒரு ரூம் அமையப்பட்டிருந்தால் என்டையர் பிளான் வேஸ்ட். நம்ம சொல்லுவோம், என்ன நடு வீட்டுல உட்காந்து ஓரமா உட்கார மாட்டேன். பார்த்திருக்கீங்களா? அந்த பிரம்மஸ்தானத்தில் ஒருவருக்கு ஒரு பெட்ரூம் அமைப்பு ஏற்பட்டிருந்தால் குழந்தை பிறப்பு ஏற்படாது. பிரம்மஸ்தானத்தில் ஒரு மெஷின் அல்லது ஒரு கம்ப்யூட்டர் வச்சு நீங்க 10 நாள் ஆபரேட் பண்ணீங்கன்னா பிரம்மஸ்தானத்துல வீட்டோட நடுமையம் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 டயகனல்ஸ், அந்த வடகிழக்கு மூலை தென்மேற்கு மூலை, இந்த மாதிரி தென்கிழக்கு மூலை வடமேற்கு மூலை சேர்க்கப்பட்ட நடுமையம், அந்த மையத்தில் ஒரு மெஷினை வச்சு நீங்க ஆபரேட் பண்ணீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் போயிடும். அல்லது அதுல ஒரு சோஃபா போட்டு உட்காந்து நீங்க ஏதாவது பேசப்பட்டால் கூட கம்ப்யூட்டர் லாஸ் ஆயிரும், பிரெயின் வேலை செய்யாது. அதை தான் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மஹஸ்தி தோஷம் என்று சொல்கிறார்கள் அல்லது கஜதோஷம் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி நேரத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி வால் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து விட்டு கோமாதா தீர்த்தம், கனடாவில் சொல்லுவார்கள் கஞ்சிலா, கோமாதா தீர்த்தத்தை தலையில வந்து நம்ம தொளிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து குல தெய்வ வழிபாடு செய்யப்பட வேண்டும். குலதெய்வம் எது வேணா இருக்கட்டுமே. கிறிஸ்டினா இருந்தா நீங்க எந்திரிச்சு எனக்கு என்ன ப்ரே பண்ணலாம், முஸ்லீமா இருந்தா எனக்கு என்ன நபிகள் நாயகம் அல்லாஹ் கும்பலாம், வேற எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பிரேயரை நீங்க பாராயணம் செய்யப்பட்டால் கண்டிப்பாக அந்த கஜ தோஷம் குறையும். வீட்டிற்கு பணவரவு ஏற்படும், குழந்தை செல்வம் ஏற்படும், உயிருக்கு எந்த விதமான ஆபத்துக்கள் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட உண்மை. ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டோட பிளானை போட்டு பாருங்க, ஒரு கிராஃப் ஷீட் எடுங்க, கரெக்டா போட்டு பாருங்க. 10 இது 10 எங்க இருக்கு இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 டயகனல்ஸ் போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்ம ஸ்தானத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி இருக்கப்பட்டால் பிரச்சனை ஏற்படும். இந்த மாதிரி பிரம்மஸ்தானத்தில் இருப்பவர்கள் எங்கேயாவது வெளிநாடு செல்லும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய வண்டி வாகனத்தில் போகும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை வரும். நல்லா பெரிய பங்களா கட்டியிருப்பார், ஆனா பிரம்மஸ்தானம் வந்து அடி விழுந்திருக்கும். அப்போ அவர் ஒரு கப்பல்ல போயிட்டு இருப்பார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பல்ல போனவரா தான் இருப்பார், திரும்பி வர மாட்டார். அல்லது பிளைட்ல போயிட்டு இருப்பார், அங்கேயே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும், அல்லது ஏதாவது கிரஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கள் இருக்கு. அல்லது ஒரு பிரம்மஸ்தானத்தில் பிரச்சனை ஏற்படும் பொழுது ஒரு பெரிய வண்டியில நல்லா ஒரு பெரிய பென்ஸ் கார்ல போயிட்டு இருப்பார், திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகும், அதுல வந்து ஏர் பேக் ஓப்பன் ஆகாம போயிடும், அந்த நேரத்திலும் ப்ராப்ளம் ஏற்படும். அப்படி இருக்கும்போது நாம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சில பரிகாரங்கள் செய்யப்பட்டால் பிரச்சனை வந்து வெளியில வரலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.goldtime27.com இருக்கு. கூடவே யூடியூப்ல போயிட்டு நீங்க ஓபன் பண்ணிட்டு மகாஸ்ரீ ராஜன் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா எல்லா கருத்துக்கள் கிடுக்கிடுன்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்க, பார்த்துட்டு பயன்படுத்துங்க. லைஃப்ல நல்லா மேல வாங்க. ஒரு வண்டி வாங்கினாலும் சரி அல்லது ஏதாவது ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணாலும் சரி எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உள்ள வந்தால் டெஃபினட்டா எனக்கு என்ன நாங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது தயாரா இருக்கோம். வேதர் வாஸ்து முறைப்படி வீடுகள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அல்லது நியூமராலஜி முறைப்படி பெயரானது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இது போன்று இது மாதிரி பயன்படுத்தப்பட்டால் இவர்களுக்கு இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு யோகம் உண்டு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Our address 56 Upster near Bharati Supermarket, Hastampatti, Salem 7.